வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல திருநெல்வேலி கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். கருப்பு உளுந்துல நான் இட்லி பொடி செய்யறேன். நீங்க இஷ்டம் இருந்தா வெள்ளை உளுந்துலையும் செய்யலாம். இப்போ வாங்க இட்லி பொடி எப்படி தெரிக்குதுங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம ஆச்சி செய்கிற இட்லி பொடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 200 கிராம் உளுந்த பருப்பை கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்த பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இப்போ கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அது 200 கிராம் ஒரு 100 கிராம் இதை வானிலையில் போட்டு இதையும் லைட்டாக வறுத்து எடுக்கணும். நான் இப்போ கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் ஏதாவது ஒரு எள்ளு, கருப்பு எள்ளும் சரிதான், வெள்ளை எள்ளுனாலும் எடுத்தாலும் சரிதான். வெள்ளை எள்ளும் 100 கிராம் எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்து வெடிச்ச உடனே கொட்டிக்கிடுங்க. அவ்வளோ இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்சிச்சு. அதை நம்ம சட்டில் கொட்டிக்கலாம். தனியாக கொட்டி வைக்கணும். அதை இதோட 75 கிராம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதையும் வானிலையில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துடணும். மிளகாய் இப்போ நல்லா வறுபட்டுட்டு எடுத்து கொட்டிக்கலாம். வரல போடல. இருபத்தஞ்சு கிராம் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். இப்போ இந்த எள்ளை நம்ம திரிச்சு எடுத்துக்கணும். லைட்டாக ஒரே போட்டு எடுத்துக்கலாம். இப்படி பொறுன்னு ஒரு பரபரன்னு இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். எண்ணெய் அப்பதான் வராது. ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். கருவேப்பிலை நல்லா வறுத்து எடுத்துட்டாரு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இப்போ வறுத்த கருவேப்பிலையும் உப்பையும் ஒரு தட்டு தட்டி வைக்கணும். இப்போ வறுத்தது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த எள்ளுப்பொடியோட நம்ம அரைச்சி வச்சிருக்கையும் சேர்த்து கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணணும். இந்த இட்லி பொடியை இட்லி சாப்பிடலாம், தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். சாப்பாட்டில் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதை விரைவி சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இந்த இட்லி பொடி கருப்பு உளுந்தும் எள்ளும் சேர்ந்ததுனால உடலுக்கு ரொம்ப சத்தானது. நீங்களும் சாப்பிட்டு உங்கள் குழந்தைகளும் பண்ணி கொடுங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த ஆச்சிக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவையான உணவோடு சந்திப்போம். இந்த பதிவை கண்ட அனைவருக்கும் நன்றி.